The second wave has hit us. Please wear a mask and stay safe. Carry a sanitizer. Don't touch your face without using a sanitizer when you're outside. Thank you. ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்மி ரிட்டர்ன்ஸ். என்ன பீடாக் எப்படி உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? எல்லாம் ஒரே பயம். நான் டிஷர்ட்டை தேடி தேடி பாக்குறேன். மஞ்சள் கலர் சட்டை இந்த தடவை பார்த்து மஞ்சள் கலர் சட்டையை கொண்டே வரல டிராவலுக்கு. மஞ்சள் போடலன்னா என்ன எல்லா டீமுக்கும் போட்டா எங்களுக்கு மட்டும் போடல கட்சியில அப்படின்னு. அதான் பாரு, ஜிம்முக்கு போய் பிளேட்டே தூக்கின்னு வந்துட்டேன். அதனாலதான் மஞ்சள் கலர்ல இருந்து ஒரே பிளேட் இதுதான் தூக்கின்னு வந்துட்டேன். கடன் கூட சட்டையை வாங்க முடியல கொரோனா டைம்னால. ஜிம்முக்கு போய் சானிடைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். மம்மி ரிட்டர்ன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் நான் சொல்லவே வேணாம், சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட வரலாறுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்க்க போறோம். விக்ரம் சார் ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா? 2009 சொல்லுப்பா, நல்லா இருக்காது சொல்லு. 2009 ஐபிஎல் சவுத் ஆப்பிரிக்கா போச்சு விக்ரம் சார். அப்புறம் 2010 மம்மி ரிட்டர்ன் வந்த போது ரெண்டு டீம் எந்த டீம் ஃபைனல்ஸ் ஆண்டாங்க தெரியுமா விக்ரம் சார் உனக்கு? சிஎஸ்கே மும்பை. 2010 திருப்பி தெரியுமா விக்ரம் சார்? 2014 திருப்பி எலெக்ஷன் சொல்லிட்டு ஐபிஎல் துபாய்க்கு போச்சு தெரியுமா விக்ரம் சார்? அப்படி திருப்பி 2015 ரெண்டு டீம் எந்த டீம் ஃபைனல்ஸ் ஆடலாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா விக்ரம் சார்? மும்பையும் சென்னையும். இப்போ 2020 துபாய்க்கு போயிருக்கு. இப்ப 2021 எந்த ரெண்டு டீம் ஃபைனல்ஸ் ஆட போகுதுன்னு தெரியுமா சார்? அது நீயே கண்டுபிடிச்சோ சார். So basically நீ என்ன சொல்ல வரனா, so what you are coming to say is that Chennai Super Kings and Mumbai Indians will play the final again. நீ சொல்ல வர டெல்லி கேபிட்டல்ஸோட ஆள் உட்காந்துருக்கேன் சார். இந்த பிளேட்டை தூக்கி கொஞ்சம் சைலண்டா தள்ளி வச்சிடறேன். அப்பதான் அவங்களோட வரலாறு பத்தி நல்லா இட்டு கட்டி முடிக்க முடியும். மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீமுங்க. தல அஜித் சொல்ல வேணா, யார் வேணாலும் சொல்லலாம். அதாவது மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம் இன் ஆல் தி ஐபிஎல்ஸ். 10 குவாலிபிகேஷன் 11 சீசன்ல. ஒரே ஒரு சீசன் தான் குவாலிஃபை ஆகல, அது போன சீசன். கொரோனா அட்டாக்னால அந்த சீசன் குவாலிஃபை ஆகலங்கிறதா ஒரே அசம்ஷனா இருக்க முடியும். ஏன்னா உலகமே ஒரு மாற்றத்துல போச்சு, அதனாலதான் குவாலிஃபை ஆகல அப்படின்னு சொல்லலாம். ஹை பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஹையோ ஹை தான். 2008 ஃபைனலிஸ்ட், 2000 இதெல்லாம் நானே சொல்லுவேன். 2009 ஃபைனலிஸ்ட், சாரி 2009 ஆர்சிபி தோத்துட்டோம் குவாலிஃபை, அந்த செமிஃபைனல் தோத்துட்டோம். 2010 வின்னர்ஸ், 2011 வின்னர்ஸ், 2012 ரன்னர்ஸ், அப்புறம் 2013 திருப்பி ரன்னர்ஸ், 2014 திருப்பி ரன்னர்ஸ், 2015 என்னப்பா சிபிடா? அதான் மும்பை மறந்துச்சு ஞாபகம். 2015 மும்பை ஜெயிப்பாங்க. அது 3 வருஷமும் நாங்க தான் ரன்னர்ஸா? 3 வருஷமும் சிஎஸ்கே தான் ரன்னர்ஸா? கரெக்டா? ஆமா. ஓகே. அதுக்கப்புறமா வந்து 2015 2019 திருப்பி ரன்னர்ஸ், 2009 2014 பிளே ஆஃப்ஸ், 2010 சாம்பியன்ஸ் லீக் T20 டைட்டில். 2014 and 2010 ரெண்டுலயும் சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் அடிச்சிருக்காங்க T20ல. 2010 டைட்டில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா லட்சம், 2014 சென்னையில பெங்களூர் லட்சம் கேகேஆரோட சேஸ் பண்ணி அச்சம் சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த டைம்ல நானும் டீம்ல இருந்தேன். அதனால அப்படி ஒரு 6 வாரத்துல பேசிட்டேன். 3 டைம் வின்னர்ஸ், 5 டைம் ரன்னர்ஸ், have participated in 8 ஐபிஎல் ஃபைனல்ஸ். மும்பையோட ஃபைனல்ஸ் வந்துட்டா 2010 மட்டும்தான் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே. அதுக்கப்புறமா மும்பையோட எல்லா ஃபைனலும் தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோம் கிரவுண்ட் சேப்பாக் எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியம் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் கிரவுண்டுங்க. அன்ரியல். வாட் ஃபேன்ஸ், வாட் ஹங்காமா, என்ன ஒரு சப்போர்ட், சான்ஸே கிடையாது. அங்க இருக்கும்போது அப்படி ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். லீடிங் ரன் ஸ்கோரர் பார்த்தா சுரேஷ் ரெய்னா. லீடிங் விக்கெட் டேக்கர் யாரு சொல்லுப்பா? லீடிங் விக்கெட் டேக்கர் 4 விக்கெட். அவர் 4 விக்கெட் முன்னாடி இருக்கியா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் செகண்ட். இந்த 2 ரெக்கார்டும் பிரேக் ஆற மாதிரி இப்போதைக்கு தெரியல. டீம் ஆந்தம் பார்த்தா விசில் போடு, அந்த விசில் போடு சாங்கே ஆக்சுவலி ஒரு கோலிவுட் சாங் மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த சாங்கை யாரும் இன்னும் ரைட்ஸ் வாங்கி அதுக்கு ஒரு டான்ஸ் போடல அப்படின்னு எனக்கு ஒரே வருத்தம். ரைவல்ரி பார்த்தா ஆர்சிபி எம்ஐ ரெண்டுமே மேசிவ் ரைவல்ரிங்க. ஆர்சிபியோட ஃபேன்ஸ் எப்படி அப்படின்னா கொஞ்சம் உடம்பு பிடிச்சவங்க. கரெக்டா சிஎஸ்கே ஆர்சிபி ஆடும் போது வேணும்ட்டே சிஎஸ்கே கிள்ளி பார்ப்பாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் நறுக்கி பார்த்துருவாங்க. அதை இதுதான் அவங்களோட எப்பவுமே ஸ்டைல். சிஎஸ்கே ஃபேன்ஸ் சண்டைன்னு வந்துருச்சுன்னா வேட்டு கம்பலும் அருவாலையும் தூக்காம விடவே மாட்டாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். எம்ஐயோட எப்போதுமே அதுவும் ஒரு பயங்கரமான பேட்டில். எம்ஐயோட பேட்டில் வந்து பயங்கர இன்டென்ஸா இருக்கும். அது மோர் ஆஃப் அ கிரிக்கெட்டிங் பேட்டில் சொல்லலாம். ஆர்சிபியோட போடுறது ஒரு எமோஷனல் பேட்டில். ஆக மொத்தத்துல சிஎஸ்கே ஒரு பம்பர் லாட்ரி ஆஸ் ஃபார் அஸ் ஐபிஎல் இஸ் கன்சர்ன்ட். சிஎஸ்கே தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற மாதிரி சிஎஸ்கே இல்லாமல் ஐபிஎல் கொஞ்சம் போர் அடிக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரைட்டு பீடா, வேற ஏதாவது சொல்றீங்களா? அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாமா? தலைவா டு டைம் டு லீட்ல எக்கச்சக்க கேப்டன்ஸ் இருந்திருக்காங்க. எல்லா கேப்டன்ஸை பத்தி பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பேசுங்க. இல்ல வரலாறு நீங்க ஒன்னேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆச்சுன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம் டோர்னமெண்ட் பிக்சர்ஸ் போட்ட உடனே 3 ஸ்பாட் தான் பிளே ஆஃப்ஸுக்கே ரிசர்வ்டு. ஏன்னா ஒன்னு ஆல்ரெடி முத்திர குத்தி அனுப்பிச்சிருவாங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே தான். அதுவும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, சினிமாலாம் பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஷன் இருக்கும். தளபதி ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, அல்டிமேட் ஸ்டாரு அதுன்னு.
கிரிக்கெட்ல ஒரே ஒரு தலைதாயா. ஒரு 2008ல இருந்து என்ன பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? டேய், ஒவ்வொரு ஐபிஎல்லும் ஒவ்வொரு மேட்சும் ஏன் ஒவ்வொரு ஹெலிகாப்டர் ஷாப்டும் நான் செதுக்குனதுடா அப்படின்னு இன்னும் செதுக்கினேதான் இருக்காரு. இப்ப டோனி மாரிசன் கேக்குறாரு, இப்போ என்ன அடுத்த வருஷம் என்ன? டோனி மாரிசன் யாருப்பா? டோனி யாரு? தமிழ் பாஷையில அவர் டேனி. அது ஆசை, அதனால அவரை தோனி மாரிசன் ஆகிட்டா. அவரு பேரே டோனி மாரிசன் ஆகிட்டியா? அவர் அடுத்த வருஷம் நீங்க ஆடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம தலை ஸ்டைல்ல சொன்னோம்னா நேர்கொண்ட பார்வையில சொல்லுவாரு. அந்த மாதிரி நோ மீன்ஸ் நோ கிடையாது, எஸ் மீன்ஸ் எஸ். தலை தான். அதனால அவங்க வரலாறை பத்தி ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம். பிரவீன் காமெடியன் இல்ல. இப்போ சிஎஸ்கேனா தலைன்னு சிஎஸ்கே இருந்த தளபதி பார்க்கலாமா நீங்க? ஓகேன்னு சொன்ன. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்ல ஆசைப்படுறேன். முதல்ல சிஎஸ்கே டீமை லான்ச் பண்ணி என்ன கூப்பிட்டுட்டு, தம்பி நீ சிஎஸ்கேல இருக்க, வந்து சேர்ந்துரு, டீ இன்னும் வரல அப்படின்னாங்க. போய் சேர்ந்தேன் நானும். சென்னை ட்ரேட் சென்டர்ல ஒரு ஆரவாரமான விழா. அந்த விழால போய் நமக்கும் மஞ்ச சொக்காயை கொடுத்து உக்காத்தி வச்சா என்ன ஒரு ஃபேன் ஃபேர். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நானும் உட்காந்துருக்கேன். பார்த்தா பிராண்ட் அம்பாசிடரா இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அனௌன்ஸ் பண்றாங்க. நயன்தாரா அவங்களோட கூட நின்று 2 பேரும் பிராண்ட் அம்பாசிடர்ஸ், ஸ்போர்ட்டிங் பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லி கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு இது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதை திருப்பி ஒரு வாட்டி அப்படி சொல்லி பார்த்தேன். இன்ஃபேக்ட் விஜய் கூட மேட்சுக்கு வந்தாரு, இன்னும் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தேன் க்ளோஸ் அப்ல, அப்பதான் பார்த்தேன். ரைட், அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. தலைவா, இட்ஸ் டைம் டு லீட். விஜய் பிராண்ட் அம்பாசிடரா இருந்த டீமுக்கு யாரு கேப்டனா இருந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 6 கேப்டன்ஸ் இருந்திருக்காங்க, 5 கேப்டன்ஸ் இருந்திருக்காங்க, 12 கேப்டன் இருந்திருக்காங்க, 11 கேப்டன் இருந்திருக்காங்கன்னு சொல்லி என் வாயே புளிச்சு போச்சு. ஒரே கேப்டன் தாங்க, ஒத்த கேப்டன், ஒத்த ஆளு. அதாவது அந்த சிவாஜி படத்துல அவர் சொல்ற மாதிரி ராஜா டன் 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 தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வருங்கிற மாதிரி ஒரே ஒரு கேப்டன் தான். அவர் இல்லாத போது ஒரு தடவை நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இல்லாத போதெல்லாம் சுரேஷ் ரெய்னா அப்பப்ப கேப்டன் பண்ணிருக்காரு. ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல கேப்டன் பண்ணாரு. ஒரு வருஷம் 2010 ஐபிஎல் அவருக்கு அடிபட்டு கையில ஏதோ ரிஸ்டிக் மேல அடிபட்டுச்சு. அந்த சீசன் நம்ம வின்னர்ஸா இருப்போம். அந்த சீசன் கூட அவர் போயிட்டு அந்த பிரேக் எடுத்த போது சுரேஷ் ரெய்னா கேப்டன் பண்ணாரு. மற்றபடி கேப்டனுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அதே மாதிரி கேப்டன் மாதிரி இல்லாம கோச்சஸ்ல நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. முதல் வருஷம் கெப்லர் ரசல்ஸ் கோச்சா இருந்தாரு. 2வது வருஷம் கெப்லர் ரசல்ஸுக்கு சீட்டை கழிச்சு ஊருக்கு அமிச்சிட்டாங்க. பிளெமிங் பிளேயரா இருந்தவர் கோச்சா தூக்குனாரு. அன்னைக்கு தூக்குனது தான் இன்னி வரைக்கும் அவர் தான் வராரு. இப்படியே எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வருவாரு. இப்படி வந்து உட்கார, ஒரு தோத்தாலும் ஜெயிச்சாலும் இப்படியே வந்து உட்காந்து ஒரு 4 பதில சொல்லிட்டு போவாரு. அவர் தான் கோச். கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்தா இதுக்கு மேல ஒரு கண்டினியூட்டி கொடுக்க முடியுமா? பீடா சான்ஸே கிடையாது. நீங்க ஒரு கோச் கேப்டன் சொல்றீங்க, நீங்க மத்த அங்கங்கள்லாம் பாருங்க. மேபி அது வந்து இப்ப அடுத்த இதுல டிஸ்கஸ் பண்றீங்களோ இல்ல ஒரே பிசியோதெரபிஸ்ட், ஒரே ட்ரெயினரு, ஒரே அனலிஸ்ட், நீங்க வந்து அதுதான் ஒரு ஃபேமிலின்றது. ஒரே பட்லர் கூட, அப்பா ஒரே ஹோட்டலு, அந்த ஹோட்டல்ல காரை திறக்கிறவரும் ஒரே ராவ் தான். இன்னி வரைக்கும் ராவ் தான் கதவு திறந்துன்னு இருக்காரு. அந்த கார் போனா அவர் தான் திறப்பாரு, பஸ் போனா அவர் தான் கதவு திறப்பாரு. மேனேஜர் பாத்தீங்கன்னா ரசல் ராதாகிருஷ்ணன், அந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர் பாத்தீங்கன்னா நட்ராஜன் சாரோட பையன் சஞ்சய் நட்ராஜன். சோ அந்த நீங்க எப்படி எடுத்துன்னு போறீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி மாதிரி. இன்னொன்னு உங்களுக்கே தெரியும், அந்த சப்போர்ட் ஸ்டாஃப், கோச்சிங் ஸ்டாஃபோட பாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் ஒரே பேஜ்ல இருப்பாங்க. மைக்கேல் எஸ்சி பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஆடிட்டு அப்படியே வந்து அவரை கோச் ஆகிட்டாங்க. ஒரே புது அடிஷன் என்னன்னா எரிக் சேமன்ஸ். ஏன்னா ஆண்ட்ரூ பிக்கேல் வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் தெரியல, உடம்பு சரியில்லையோ. அப்ப எரிக் சேமன்ஸ் வந்தார் 2-3 வருஷமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பிக்கேல் தான் இருந்தாரு. அப்புறம் நம்ம தமிழ் பையன் எல் பாலாஜி, அவர் தான் எங்க போனாலும் ஜெயிக்கும். நான் போன எபிசோட்லயே சொல்லிட்டேன், அவர் ஒரு பக்கம். சோ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஒரு இதுதான் வந்து உங்களுக்கு வறுமை ஒழிய, அதுதான் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் இந்த தளபதி செக்மெண்ட்ல கேட்டீங்கன்னா என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டா, கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னா பின்னாடி இருக்க சப்போர்ட் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. கேட்கல சத்தமா. சரி, ஒரு சின்ன பிளாஷ்பேக் எடுத்துட்டு போயிடுறேன். கெப்லர் ரசல்ஸ் இருந்த காலத்தைன்னு சொல்றேன். கெப்லர் ரசல்ஸ் இருந்தபோது கிரெகரி கிங் ட்ரெயினரா இருந்தாரு, பிசியோ டாமி சிம்செக்கா இருந்தாரு. அவரு கெப்லர் ரசல்ஸ் கிளம்பினதுக்கு அப்புறமா இவங்களும் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க தான் இன்னி வரைக்கும் பிசியோ ட்ரெயினருமே இருக்காங்க. கிரெகரி கிங் தான் ட்ரெயினரு, பிசியோ டாமி சிம்செக் தான். அவங்க எங்கேயுமே மாறி போகல. அதே மாதிரி அனலிஸ்ட் இருக்காரு, லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு ஒரு அனலிஸ்ட் இருக்காரு. 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரே தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுத்து குஜராத் லைன்ஸ் பண்ணாரு. திருப்பி சிஎஸ்கே வந்தோடனே அவரே திரும்பி வந்துட்டாரு. அந்த இடத்துலயும் மாற்றங்களே இல்ல. சஞ்சய் நட்ராஜன் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா, அதாவது ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா வேலையில ஜாயின் பண்ணாரு. அவர் தான் இன்னி வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர் இருக்காரு. ரசல் ராதாகிருஷ்ணன் தான் டீம் மேனேஜரா இருக்காரு. அன்னைக்கு அவரோட ஹேண்டில் ரஸ் சிஎஸ்கே அப்படின்னு இருந்தது. இன்னி வரைக்கும் ரஸ் சிஎஸ்கே தான் ட்விட்டர்ல இருக்காரு. அதாவது எப்படின்னா,
ஒரு கண்டினியூட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னா இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வருஷத்தோட கோச் அன்சங் ஹீரோஸ்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க பல வருஷமா இவங்களே தான் சங்கு. ஹசி பேட்டிங் கோச், பாலாபாய் போலிங் கோச், பாலாபாய் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா போலிங் கோச்சா வந்தாரு. எரிக் சிமன்ஸ் போலிங் கன்சல்டன்டா இருக்காரு. ராஜீவ் குமார் ஃபீல்டிங் கோச். அப்புறமா வந்து 2 த்ரோடன் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. கொண்டப்பா ராஜ் அப்படின்னு ஒரு த்ரோடன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. இன்னொரு த்ரோடன் ஸ்பெஷலிஸ்ட் பேர் தெரியல எனக்கு. டாமி சிம்செக் பிசியோ முன்னாடியே சொன்னேன். கிரெகரி கிங் பிசிக்கல் ட்ரெயினரா இருக்காரு. லட்சுமி நாராயணன் அனலிஸ்டா இருக்காரு. டாக்டர் மது தொட்டாபில்லில் அவர் பேரு. அவர் வந்து டாக்டரா இருக்காரு. இது தவிர வேற யாராவது ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா அந்த பேர் என்னப்பா, மேசூர் ஒருத்தப்பா, உனக்கு தெரியுமே பிரசன்னா, கலீல் ஃப்ரம் பங்களாதேஷ். அவர் தான் ஒரே ஒரு மாற்றம். கொஞ்ச நாளைக்கு வந்து நான் இருந்த போதெல்லாம் ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் ஒருத்தர் இருந்தாரு. நல்லா முடியெல்லாம் நீட்டமா வச்சுன்னு வந்துருவாரு. அவரை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி. அவர் வந்து நல்லா மசாஜ் எல்லாம் பண்ணுவாரு. அவர் என்னன்னா பார்த்து நல்ல வெள்ளக்காரன், அப்படியே பயங்கரமா சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஃபாரினர், அப்படியே வந்து நல்லா பியூட்டிஃபுல்லா மசாஜ் எல்லாம் பண்ணுவார். நல்ல ஒரு தெரபிஸ்ட், நல்ல டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுவாரு. அந்த இது இருக்கு, கிரவுன் பிளாசா ஹோட்டல் இருக்கு, முன்னாடி அது வந்து இதுவா இருந்தது, ஐடிசி ஹோட்டலா இருந்தது. அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஃபேவரட்டா சாப்பிடக்கூடிய ஒரு இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்கு, அது பக்கத்துல ஒரு பிரியாணி கடை இருக்கு, அங்கதான் அவர் சாப்பிடுவாரு டெய்லி. நான் அப்பெல்லாம் யோசிப்பேன், உனக்கெல்லாம் அந்த ஸ்டமக் பக் வரும் தோணாதா? இல்ல, இங்கதான் பயங்கர டேஸ்டியா இருக்குன்னு அவர் அங்கதான் சாப்பிடுவாரு. அவர் போனதுக்கு அப்புறமா கலீல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. இதுதான் அந்த டீம்ல இருக்கிற விஷயங்கள். வேற ஏதாவது ஆட் பண்ண ஆசைப்படுறீங்களா பிடோ? ஒரு முக்கியமான அங்கத்தை விட்டீங்களே, மறந்துட்டேனா, காசி விஸ்வநாதன். அவரை விட முடியுமா? என்ன அன்பா, எப்ப பார்த்தாலும் ஏண்டா அவர் பிசினஸ், அவர் சிஇஓயா? அது அடுத்த ரவுண்ட் ராஜா. எவ்வளவு வட்டிடா சொல்றது உனக்கு? அது அடுத்த ரவுண்ட். நீங்க சிஇஓன்னு சொல்றீங்க, அவரை எத்தனை தடவை டக் அவுட்லயும் அங்கேயும் இங்கேயும் ஓடி பார்த்திருக்கீங்க. சோ அவர் 2 அங்கம் வகிக்கிற ஆளு. மத்த சிஇஓ எல்லாம் பாத்தீங்கன்னா வேற இடத்துல இருப்பாரு. ஒருத்தர் காசி சார் இது வரைக்கும் டக் அவுட்ல இருந்து நான் பார்த்ததே கிடையாது. சும்மா டக் அவுட் எல்லாம் அடிச்சு விடாத. டக் அவுட்ல நிறைய ஒரு முக்கியமான ஆண்டி பிக்கல பத்தி சொன்ன, நீ ஆண்டி பிக்கல பத்தி சொன்ன, ஆனா ஒரு முக்கியமான கோச்சை பத்தி மறந்துட்டோம். நீ ஃபீல்டிங் கோச் ராஜீவ்னு சொன்ன, ஸ்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ரிக்சன் ஒரு ஐசிஎல்ல வந்து ஹெட் கோச்சா இருந்தாரு. அவரு தான் கிட்டத்தட்ட 7-8 இயர்ஸா எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங், எக்ஸ்ட்ராடினரி மேன், எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங் கோச். அந்த டீம்ல இருப்பா, நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு நோட் புக் வச்சு எப்போ எழுதிட்டே இருப்பாரு. கொஞ்சம் ஸ்லைட்லி அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப வரதில்ல. அவர் ஒரு ஃபீல்டிங் கோச், அவரை விட்டுட்டேன். ஏன்னா இது இவங்களோட மொத்த வரலாறும் கரண்ட் செட்டப்லயும் ரொம்ப மாற்றங்கள் இருந்ததுனால இதை நான் கொண்டு வந்தேன். சரி, அடுத்த ரவுண்ட் மகேஷ் பாபு ரவுண்ட் படி பிசினஸ் மேன். பர்சனல் இன்வால்வ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்டுக்குள்ள நம்ம போயிடலாம். ஓனர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிஎஸ்கே பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அவங்க வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டரா இருந்தாங்க. அதுக்கப்புறமா சிஎஸ்கே கம்பெனி ஆரம்பிச்சு எல்லாமே அங்க போயிடுச்சு. சிஇஓ காசி விஸ்வநாதன், மேனேஜர் ரசல் ராதாகிருஷ்ணன். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்த மிஸ்டர் சுந்தர் ராமன் ஐபிஎல்ல ஃபார்மரா வேலை செஞ்சவர். இப்ப சிஓஓவா சிஎஸ்கேக்கு கன்சல்டன்ஸ் பேசிஸ்ல டேக் ஓவர் பண்ணிருக்காரு. பிக் சைனிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா MS தோனியை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல எடுத்தாங்க. நம்ம இன்னொரு ஆளை சொல்றதுக்கு மறந்துட்டோம் லாஸ்ட் இதுலயே, மிஸ்டர் VB சந்திரசேகர். ஹி இஸ் நோ மோர் நவ். இந்த டீமை ஃபர்ஸ்ட் 2008ல எடுத்து செட் பண்ணி, இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு. மிஸ்டர் N ஸ்ரீனிவாசன் சொன்னாரா, எனக்கு வீரேந்தர் சேவாக் வேணும் அப்படின்னு ஒத்த கால நின்னாங்களாம். பட் வீரேந்தர் சேவாக் ஐகான் பிளேயரா டெல்லி டேர் டெவில்ஸ்க்கு போயிட்டதுனால அவர் கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே VB சந்திரசேகர் சொன்னாராம், MS தோனியை தான் நம்ம எடுக்கணும், அவரு தான் நமக்கு கரெக்டான ஆளு, அவர் தான் நம்ம டீமை கரெக்டா எடுத்துட்டு போவாருன்னு சொல்லி மிஸ்டர் VB சந்திரசேகர் எடுத்து ஒரு பசிலையும் ஃபில் பண்ணி கொண்டு வந்த VB சந்திரசேகர் இல்ல நம்மளோட. ஒரு துரதிருஷ்டவசமா ஒரு வருஷம் முன்னாடி அவர் தவறி போயிட்டாரு. இந்த சமயத்துல அவரை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறதுனால நல்லா ஞாபகப்படுத்தினேன். VB சந்திரசேகர் உங்களுக்கு நல்லா தெரியுமா பிரசன்னா? ஏர்லியர் இயர்ஸ் ஆக்ஷன்லயே பல தடவை சந்திச்சிருப்பீங்களா? அவரை நிறைய சந்திச்சிருப்பேன். அது ரொம்ப குவைட்டா இருப்பாரு, பெருசா சத்தம் போட்டு பேச மாட்டாரு, ரொம்ப குவைட்டா இருப்பாரு. எப்ப இது பண்ணுமோ அப்படியே லைட்டா அப்படி தலையை திரும்பி ஏதாவது சொல்றாருன்னா ஆல் அவுட் போறாருன்னு அர்த்தம். ஒரு ரியல் பிரெயின். இன்னொன்னு நான் சொல்ல விரும்பல, இப்ப நான் ஒரு அனலிஸ்ட். அந்த காலத்துல அவர் கோச்சா இருந்த போது என்ன தெரியுமா பண்ணுவாரு, அவர் பேப்பர்ஸ் வச்சுட்டு அவரே ஒரு வேகன் வீல் பிச் மேப் எல்லாம் எழுதின்னு வந்துருவாரு. எழுதிட்டு வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுமோ அதை கரெக்டா அந்த வேகன் வீல் பிச் மேப் எல்லாம் போட்டு அவரே, நாங்க இப்ப லேப்டாப்ல வந்து நொட்டுறத அவர் வெறும் பேப்பர்லயே வந்து பண்ணிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டிங் பிரெயின் அவரு. பட் அன்பார்ச்சுனேட்டா நீங்க சொன்ன மாதிரி தவறி போயிட்டாரு. பட் he has made a massive contribution for CSK by picking Dhoni and lot of other players also நான் சொல்லுவேன். இல்ல, அங்கதான் நான் ஒரு ஸ்டோரிக்கு தான் இருந்தேன். ஆக்சுவலி வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2008ல நான் அந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் ரீவிசிட் பண்றேன். 2008ல வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தேன். T20 இனாகரல் இயர்ல தமிழ்நாடு சாம்பியன்ஸ் நல்லா பண்ணியிருந்தேன். எல்லா டீம்லயும் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி அன்கேப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆக்ஷன்ல வரமாட்டாங்க.
அப்படியே தெரிஞ்சவங்க மூலமா தான் வரும். உங்களுக்கு தெரியும், இன்ஃபேக்ட் ஆர்சிபி கூட கால் பண்ணி எனக்கு எடுத்துக்கிறீங்களா, ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா, ட்ரையல்ஸ் கொடுக்குறீங்களான்னு கூட கேட்டிருக்கேன். அப்படி டீம் தேடிட்டு இருந்த காலத்துல அப்ப நான் கெம்ப்ளாஸ்ட் ஒரு டீமுக்கு விளையாடி இருந்தேன். இந்தியா சிமெண்ட்ஸ்க்கும் கெம்ப்ளாஸ்டுக்கும் மேட்ச் நடந்தது. எடுக்கல, நாளைக்கு எடுக்க போறாங்க ஃபைனல் டேட் ஃபார் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு மேட்ச் நாமெல்லாம் எடுக்கவே மாட்டாங்கடா, நமக்கு அந்த பக்கம் கிடையவே கிடையாது, சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு 6 விக்கெட் ஹால் எடுக்கும் ஒரு 50 ஓவர் மேட்ச்ல. அன்னைக்கு ஈவினிங் பிரசன்டேஷன்ல பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது மிஸ்டர் ஸ்ரீகாந்த் வாஸ் ஆல்சோ த பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் த சிஎஸ்கே டீம். அப்படியே பேசும்போது அவர் என்ன நினைச்சாரு, டீம்ல இருந்தேன்னு சொல்லிட்டு மேன் ஆஃப் த மேட்ச் டிராஃபி கொடுத்துட்டு சிஎஸ்கேக்கு நல்லா கலக்கணும்டா, முத்தையா முரளிதரன் எல்லாத்தையும் கத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே நான் அப்படியே பேன் முழிச்சேன். உடனே என்ன உன்னை எடுக்கலையா, காசி சார் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கலைன்னு போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே அவர் விபி போன் பண்ணாரு. விபி போன் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டாரு. போனா அங்க ஆபீஸ்ல வந்து தன் பில்டிங்ல இருந்து முன்னாடி இந்தியா சிமெண்ட்ஸ் ஆபீஸ் கூப்பிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இப்படியே என்ன பாத்துட்டே இருந்தாரு. நானும் அவரை பாத்துட்டே இருந்தேன். பேனா கொடுத்தாரு, திருப்பி அவரை பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன பாத்துட்டே இருக்க, சைன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் சைன் பண்ணுனாரு. சைன் பண்ணி முடிச்ச உடனே கிளம்பு அப்படின்னாரு. எழுந்து வந்துட்டேன். அப்படிதான் என்னோட சிஎஸ்கே ஆரிஜின் இருந்தது. சோ அந்த டைம்ஸ் தோஸ் ஆர் த டேஸ். ஆக்ஷன்ல எல்லாம் போய் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, யாரு பிளேயர்னே தெரியாது, இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளரல. பட் ஸ்டில் எனக்கு அந்த கிடைச்ச ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ரெய்னாவை எடுத்தாங்க. ரெய்னா வந்து அன்னைக்கு ஒரு என்ன சொல்றது சான்ஸ் பையா இருந்தது. பார்த்திவ் பட்டேல் எடுத்தாங்க, நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஜடேஜாவை எடுத்தாங்க. ஜடேஜா ஒரு என்ன சொல்றது ஒரு மினி ஆக்ஷன்ல எடுத்தாங்க. ஃபாஃப் டு பிளஸி வந்த புதுசுல சவுத் ஆப்பிரிக்கால அவரை பார்த்தோன்னு ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தாங்க. இதெல்லாம் அவங்களோட கிரேட் பிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டிக்கெட். ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் ஒரு வருஷம் ஆனார், ஒரு சீசன் டீசென்டா பண்ணாரு, பிக் சைனிங்கா இருந்தாரு. ஆனா அவரால் ஃபுல் சீசன் விளையாட முடியல. இந்த வருஷம் IPL 2021 ஆக்ஷன் பிக் பைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வலிமை அப்டேட் அலிபாய் எடுத்தாங்க 7 கோடிக்கு. கிருஷ்ணப்பா கௌதம் 9.2 கோடிக்கு எடுத்தாங்க. ஹரிசங்கர் ரெட்டி அப்படின்னு 20 லட்சத்துக்கு எடுத்தாங்க. நெட்ஸ்ல கூட ரீசெண்டா வீடியோ பார்த்திருப்பீங்க. பிக் ஆஃப் கட்டர் போட்டு தலையை கூட போல்ட் எடுத்தாரு. அதை தவிர நம்ம பையன் திண்டுக்கல் டிராகன்ஸ்ல எங்க டீமுக்கு விளையாடுற ஹரி நிஷாந்த் எடுத்திருக்காங்க, கோவை பையன். அவனு வந்திருக்கான் அந்த வருஷம் சிஎஸ்கேக்குள்ள. பிடாக் வேற ஏதாவது அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நிறைய தடவை சந்திச்சிருப்ப. அந்த ஒரு தடவை என்ன 2011 பிட்டிங் போடும்போது எப்படி தூக்கினு நின்னாங்க. அந்த வருஷம் நீங்க தான் ஆர்சிபில இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் இருக்கு? இல்ல கொஞ்சம் சட்டை பிடிச்சி இழுத்தேன் டாக்டர் மல்லியா சாருக்கு. ஏன்னா ஒரு ஆல்ரெடி வந்து நாங்க வந்து ஒரு பட்ஜெட் போட்டுருவோம். இல்ல பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சுட்டு போட்டோம். நாங்களும் பட்ஜெட் போட்டோம், நீங்க பாத்துருப்பீங்க. நாங்களும் விட்டு போட்டுனே இருந்தோம். அப்புறம் மேல போனோடனே சொல்லு எவ்வளவு பட்ஜெட் போட்டேன் இப்ப சொல்லு. அப்புறம் விஜய் மாலையா வேற அப்படின்னாரு வேற. அதை வேற வீடியோ பயங்கர பாப்புலர் ஆச்சு. இந்த பதில ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு 4.5 கோடி போட்டோம். அதுக்கப்புறம் அங்க போகும்போது சார் இன்னும் 1 கோடி ஏத்தலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5.25 கோடி வந்தோடனே சரி பாத்துக்கலாம். அவ்வளவுதான் வரவே இல்ல. போனதே 4.8க்கு தான். அவ்வளவுதான் போவே இல்ல. 4.5 கோடி போட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 4.5 கோடி போட்டோம். அதுக்கு மேல பெருசா போடல நாங்க. ஒரு அந்த 4.5 கோடி மேல போன உடனே சரி வேணாம், அவ்வளவு இது பண்ண வேணாம், we will probably go for next இதுன்னு சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்க அந்த 2009 விக்கெட் எடுத்துட்டு சரி ஒரு தெரியாது கப்ப தூக்கிடலாம், ஈஸெல்லாம் நம்ம தான்ப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம்னு பார்த்தா அதையும் வயிற்றுல மண்ணள்ளி போட்டீங்க. கிறிஸ் கெயில் எடுத்துட்டு எல்லாரையும் சொல்லிட்டீங்க. ஒரு சௌராஷ்டிரா சிங்கத்தை விட்டீங்க பாத்தீங்க ஆக்ஷன்ல. எனக்கு பிடிச்ச பிளேயரு சேத்தேஸ்வர் புஜாரா என்னோட நண்பன். போட முட்டிய உடை. நான் இப்பயும் சொல்றேன், அவர் கரெக்டா பேக் பண்ணா ஒரு 40 பால்ல 56 அவரால் ஆட முடியும். அந்த எண்டுல கரெக்டா இது பண்ணா அவர் கண்டிப்பா ஒரு 450 to 500 ரன்ஸ் அடிப்பாரு. அவர்கிட்ட இந்த மேக்ஸ்வெல் ஸ்ட்ரைக் ரேட்டோ பொலார்டு ஸ்ட்ரைக் ரேட்டோ எதிர்பார்க்காதீங்க. பட் இஸ் சோ இன்டெலிஜென்ட். அவர் வந்து ஒரு சக்சஸா இருப்பாரு ப்ரொவைடட் இஃப் இஸ் கிவன் அ பேக்கிங். நான் வந்து அந்த செலக்ஷன் சொல்ல ரெண்டு விஷயம் இந்த நேரத்துல சேத்தேஸ்வர் புஜாரா பேரை கொண்டு வந்தாலும் 2 விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஹேசல்வுட் புல் அவுட் பண்ணிட்டாரு. சேத்தேஸ்வர் புஜாராக்கு நெட்ஸ்ல போலிங் போடணுங்கிற வாய்ப்பு அவர் கிடைச்ச உடனே புல் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சும்மா பண்ணியா சொல்றேன். பபுள் லைஃப் அவங்களுக்கு கெட் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது என்ன சில பேர் டேக் பண்ணி சேத்தேஸ்வர் புஜாரா 6 அடிக்கிறாரு நெட்ல அப்படின்னு சில பேர் டேக் பண்ணி போட்டீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது T20 ஹே பாஸ், இதுல 6 அடிக்கணும். நான் இதுல சேலஞ்ச் பண்ணவே இல்லை. இதுலயே ஒரு 6 அடிக்காமலாம் இருக்க மாட்டாரு. ரொம்ப நல்ல பிளேயருங்க, அடிக்க கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா வேணுட்டே அடிக்க மாட்டாரு. வேணுண்டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்மெண்ட்டை க்ளோஸுக்கு கொண்டு வரேன். அடுத்த செக்மெண்ட் சோஷியல் நெட்வொர்க், சோஷியல் மீடியா கேம் படி மார்க் ஜக்கர்பர்க் எந்த இடத்துல ரேட் பண்ணி வச்சிருக்காரு சிஎஸ்கே அப்படின்னு பார்க்கலாம். பல விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கான பியூர் நம்பர்ஸ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் 6.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆன் ட்விட்டர்ல வேற லெவல் டைம் பாஸ் ஆன ஒரு ஹேண்டில்னா சிஎஸ்கே தாங்க. அதாவது எல்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு படம் வந்தது கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு. சாம் கரன் வந்தாரு, புதுசா வந்தானே கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லி சாம் கரன் தூக்கிட்டாங்க. வேற லெவல் தமிழ் படத்தோட இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஹேண்டில் பயங்கரமா பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கு சினிமா பிடிக்கும்னு. சினிமாவோட சிஎஸ்கேவை சேர்த்து கோத்து கலக்கிட்டாங்க. FBல 12.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல 6.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல 1.52 மில்லியன் ஃபாலோவர்ஸ்.
சாரி சப்ஸ்கிரைபர்ஸ் மும்பை இந்தியன்ஸோட ஜாஸ்தி ஆர்சிபியோட கொஞ்சம் பின் தங்கியிருக்காங்க. ஹேஷ்டேக் சொல்லணுமா, ஹேஷ்டேக் விசில் போடு. ரவுடி பேபிக்கு அப்புறமா ஜாஸ்தியா பாடப்பட்ட பாட்டு இதுதான். பில்லியன்ல இருக்க ரவுடி பேபிக்கு சாங் இதுலயும் அதே மாதிரி போயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாடிருக்காங்க விசில் போடு. எத்தனையோ ஆந்தம் வந்திருக்கு. மெரினா பீச் ஆந்தம் வந்திருக்கு, சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆந்தம் வந்திருக்கு, இந்த மாதிரி பல ஹாமில்டன் பிரிட்ஜ் ஆந்தம் கூட இருக்கு இது விசில் போடுக்கு. எனிவே சோசியல் மீடியா கேம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமிலி கேமுங்க. பேரெல்லாம் இஷ்டத்துக்கு, அதாவது எப்படின்னா தலை அப்படின்னு வச்சாங்க. சரி தளபதி தான் அடுத்து வைப்பாங்கன்னா வைக்கல, சின்ன தலை அப்படின்னு வச்சு சுரேஷ் ரெய்னாவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கடை குட்டி சிங்கம் அப்படின்றாங்க. அப்புறம் தம்பி சாமா, தம்பி குடையான் படை கஞ்சான் அப்படின்னு சொல்லி சாம் பில்லிங்ஸ்க்கு தம்பி சாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. சாம் பி வேற. அதுக்கப்புறம் வேற என்னோட வச்சாங்களே, மைக் ஹசிக்கு ஏதோ ஒண்ணு வச்சாங்க. மேத்யூ ஹெய்டனுக்கு வச்சாங்கயா முரளிதரன் சொன்னதுக்கு அப்புறமா அது என்னது, என்ன ஆஞ்சநேயர் ஏதோ ஆஞ்சநேயர் என்னப்பா சொல்லு. முக்கியமானது ஊட்டிங்களே, எட்ரா வண்டிய போடுறா விசில நாமக்கல் ஆஞ்சநேயர்னு பேர் வச்சாங்க. அப்புறம் உட்ராதோ பிரசன்னா போடுற ட்வீட் போட்டு கொடுக்குற அவர் இம்ரான் தாஹிருக்கு பராசக்தி எக்ஸ்பிரஸ் பேரு வேற. அதே மாதிரி விசில் போடு கேம்பெயின் ஒரு இடத்துல ஆடுவாங்க, இங்க நின்று திடீர்னு பிளாஷ் மாப் போடுவாங்க. தமிழ் சினிமாவோட இன்டகிரேஷன், அதை யூஸ் பண்ற மீம்ஸ், ஜிப்ஸ், அவங்களோட சோசியல் மீடியா ஏஜென்சி ஆல் இன் ஆல் டாப் நாச்சுங்க. எஸ், டீமோட ரிசல்ட்ஸ் இவரு நம்ம சீக்கா சொல்ற மாதிரி டெஃபினட்டா எஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க டீமை பியூட்டிஃபுல்லா ஜெயிச்சதுனாலதான் அத்தனையும் பில்டப் ஆச்சு சிஎஸ்கேக்கு. அவுட்ஸ்டாண்டிங் டீம், அவுட்ஸ்டாண்டிங் ஹியூமன் பீங்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் கேப்டன், அவுட்ஸ்டாண்டிங் கண்டினியூட்டி, எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங். ஆனா அதோட சேர்த்து ஒரு கலவை, அது என்ன படம்னா ஆள வந்தான் தானே, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்கிற மாதிரி இதையும் சேர்த்து கலந்து வேற தாக்கியிருக்காங்க. இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, 2011ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் இப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போவேன். அதுக்கு மீம்ஸ் பண்ணிலாம், அதுக்கு விஜய் மாலியா அவங்க எல்லாம் சேர்த்து வச்சு போட்டாங்க. அப்போ ஒரு சின்ன பையனா அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. பட் ஆனா அவுட்ஸ்டாண்டிங், ஆளு நாள் கலக்குறாங்க. ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போன தடவை சொன்னது ரொம்ப சிம்பிள். தலைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. அதான் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு மேல ஒன்னும் சொல்றது ஒண்ணும் இல்ல. வேற எதுவும் ஸ்பீடாக ஆட் பண்ணி விரும்புறீங்களா? என்னத்த சொல்றது. அதுக்கப்புறம் டேவிட் வில்லன் போடுவாங்க. இப்ப நீங்க இன்னொன்னு என்னன்னா, அந்த யார் இதை ஆப்ரேட் பண்றான்னு தெரியல, ஒரு ஹியூமரஸா ஒவ்வொரு ட்வீட்டும் பாத்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப திடீர்னு ஒரு 15 நாள் முன்னாடி ஆரம்பிக்கலாங்களா அப்படி சும்மா ஒரு சாதாரண ஒரு ட்வீட், ஒரே ஒரு வேர்ட்ல அவங்க போடுற ட்வீட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்ப அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பாங்க. மத்த சோசியல் மீடியா நீங்க ஹேண்டில்ஸ பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹியூமரஸா இருக்கும், ஒரு என்ஜாயபிளா இருக்கும். உங்களுக்கு யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி போட மாட்டாங்க. சீரியஸான ட்வீட் பண்ணியா இருக்கும். மோஸ்ட் ஃபாலோவர்ட் ஹேண்டில் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு இதுவே கிடையாது, ராக்கெட் சயின்ஸே கிடையாது உங்களுக்கு. இந்த டீம் மஞ்சள் அப்படின்னு சொல்ற இந்த டீம் மஞ்சளுக்கு பேசிக்கான ஒரு பெரிய பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படின்னு சொல்ற அவங்க ஃபேன்ஸ் தான். சோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். என் இனிய ஃபேன்ஸ், யார் அந்த மஞ்சள் வெயில் ஃபேன்? இந்த மாதிரி டீமுக்கு பயங்கரமா அப்படியே அழகு சேர்க்கிற மாதிரி தூக்கி கொடுக்குற அந்த பேன் யார் வந்திருக்காருன்னு பாத்துக்கலாம். பேன் யாருன்னு நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். ஹலோ அஸ்வின், ஹலோ பீடா. ஜிகே அப்படின்னா ஜிகேக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? கௌரவ் கபூரா? இல்ல, ஜி கார்த்திகேயன். பட் சின்ன வயசுல இருந்தே ஜிகேன்னு கூப்பிட்டு கார்த்திகேயன் கூப்பிட்டா நானே திரும்பி பார்க்க மாட்டேன். சரி, உங்களுக்கு அப்ப கிரிக்கெட் ஜிகே நாலேஜ் ஜாஸ்தியா? எனக்கு எந்த ஜிகேவும் கிடையாதுங்க, பேர்ல மட்டும் தான் ஜிகே. சரி, கேட்டுக்கலாம். சரி, ஜிகே நீங்க சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்க. உங்க மேல ஒரு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதான் எப்படின்னா, இப்ப மேட்ச்க்குள்ள இந்தியா மேட்ச்க்குள்ள போகும்போது என் ஷோல்டர்ல அப்படி இறங்கி போயிடும். நிறைய தடவை பார்த்தா இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிடுவேன். ஏன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி. சடனா நம்ம எப்படியும் ஜெயிக்கணையா, ஜெயிச்சிருவாங்கயா அப்படின்னு சொல்றது எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ஜெயிக்கிறது நம்ம வேலை. ஜெயிக்கலன்னா குமிழ் வச்சு அடிச்சிருவாங்க, ஜெயிக்கலன்னா ஜெயிச்சோன்னா அப்படி நிக்கலாம். சோ அந்த மாதிரி இன்னைக்கு உங்க மேல அத்தனை ஃபேன்ஸ், அதாவது எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்துல வர மாதிரி 6.5 கோடி மக்கள் இப்ப as we are speaking இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அத்தனை பேரோட பிரஷரும் உங்க மேல அப்படி ஷோல்டர்ல அதனாலதான் இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு நீங்க தெரியுமா? தெரியும். நம்ம சிஎஸ்கே தூக்கி குடிக்கிறதுக்காக ஷோல்டர் எல்லாம் நிமித்திட்டு அப்படி ஒரு ஜிம் பாடியா வந்திருக்கேன். சரி, ஜிகே, நீங்க உங்களை சின்ன வயசுல ஜிகே அப்படின்னு கூப்பிட்டாலும் உங்களை பார்த்தாலே தெரியுது. உங்களை பார்த்தாலும் ஒரு 90s கிட் மாதிரியே இருக்கீங்க பாக்குறதுக்கு. அதனால உங்களை கேக்குறேன், சிஎஸ்கே 2008ல இருந்து ஃபாலோ பண்றீங்களா, எப்பல இருந்து ஃபாலோ பண்றீங்க? டெஃபினட்டா 2008ல இருந்து பிகினிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனி சென்னையில பிறந்து வளர்ந்த யாரா இருந்தாலும் நேச்சுரலி சிஎஸ்கே அட்டாச்மெண்ட் வந்துடும். சிஎஸ்கே ஒரு எமோஷன் இருக்கு. போன வருஷம் கொஞ்சம் அடி வாங்கினது டிசப்பாயின்மெண்ட் டெஃபினட்டா இருக்கு. பட் நம்ம சிம்பு சொல்ற மாதிரி முதல்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம்னு கொஞ்சம் மனசு. ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து பார்த்தா நாங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தோம், சிஎஸ்கே அடியில இருந்தது.
பட் அந்த ஒரு பதவியும் கடைசியில ஆர்ஆர் தட்டி பறிச்சு அதுவும் இல்லாம ஆக்கிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, வில் கம் பேக். இல்ல பட் போன தடவை எல்லாருமே 12 பாயிண்ட்ல அப்படியே வரிசையா நின்னாங்க. அந்த மாதிரி 12 பாயிண்ட்லயும் 14 பாயிண்ட்லயும் வரிசையா நிக்கிறது எப்படி, அதுக்கு எப்படி ஒரு சான்ஸ் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், கிங்ஸ் 11ல 2 வருஷமும் அந்த 14 பாயிண்ட்ல வெளில போனது 12 பாயிண்ட்ல வெளில போனதாக வருது எனக்கு தெரியும். இது என்ன ஒரே ஒரு வருஷம் லாஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தங்க சொல்றீங்க. 2 வருஷம் கிங்ஸ் 11ல பின்னாடி வந்திருக்காங்க, குவாலிஃபை ஆக முடியாம ஜஸ்ட் கரடி ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் அப்படிதான் ஆகும். 8 டீம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம தலைவர் ரஜினி சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போய் எப்பவுமே எல்லாம் நல்லபடியா நடந்தா லைஃபே போர் அடிச்சிடும். மும்பை இந்தியன்ஸ் லைஃப் எல்லாம் ஆக்சுவலா போர். எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சா எப்படியா ஜாலியா இருக்கும்? மேல போனோம்னா கீழே வந்தா தான் மேல போக முடியும்னு சொல்லியிருக்காருல்ல. அதனால இட்ஸ் ஓகே, கீழே வந்துட்டோம், இந்த வருஷம் திருப்பி மேல வருவோம். அது ஒரு இது இருக்கு. உயர பறந்தாலும் ஊருக்குருவி தெரியாதா? உயர பறந்தாலும் ஊருக்குருவி பருதாகாது அப்படின்வாங்க. ஓகே ஓகே சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் சிஎஸ்கே என்ன? ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் சிஎஸ்கே வந்து 2008ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் விக்டரி வந்து டெஃபினெட்லி வெரி ஸ்வீட். 2010ல வந்து முதல் வாட்டி வின் பண்ணது, அது வந்து தட் இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் மொமெண்ட். பட் அதையும் தூக்கி சாப்பிட்ட மொமெண்ட் அப்படின்னா 2018 கம்பேக். அது வந்து டெஃபினெட்லி மச் மோர் ஸ்வீட்டர் தேன் இது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வாங்கடே ஸ்டேடியம்ல ஒரு கம்பேக் கொடுத்து வின் பண்ணோம். அதே மாதிரி 2021ல we are opening our account again அதே வாங்கடே ஸ்டேடியம். இந்த வருஷமும் ஒரு சார்ட் ஆஃப் கம்பேக் தான் சிஎஸ்கேக்கு. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஒரு மாதிரி சரியா வருது. இல்ல போன தடவை அந்த கம்பேக்ல மும்பை இந்தியன்ஸ் ஆடினீங்க. இந்த தடவை நீங்க ஆட போற டீம் லாஸ்ட் இயரோட ரன்னர்ஸ் அப்ங்கிறத மறந்துடாதீங்க. நாங்க ஆர்டரை வந்து பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எங்களோட தான் ஆடுறீங்க டெல்லி கேபிட்டல்ஸோட. அதனால எதுவா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. இல்ல சிஎஸ்கே அண்ட் டிசி இந்த வாட்டி ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ரெஸ்பெக்டிவ் ஃபர்ஸ்ட் மேட்சஸ், ஃபைனல்ஸும் சிஎஸ்கே டிசி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப என்ன ஆனா வழக்கமா என்ன சொல்றாங்க, சிஎஸ்கேக்கு வந்து எல்லாரும் சொல்ற ப்ராப்ளம் வந்து சிஎஸ்கேக்கு கொஞ்சம் கேப்டனுக்கு வந்து வயசாயிடுச்சு, வயசான கேப்டன்றாங்க. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பார்த்தா இப்பதான் வயசுக்கு வந்த கேப்டன், அவர் இப்பதான் வயசுக்கு வந்திருக்காரு, பயங்கர யங்கு. அதனால பரவாயில்ல. ஆனா 2 டீமுக்கும் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கேப்டன் இந்த வாட்டி. தோனிக்கு பண்ட பார்த்தா நினைப்பாருன்னு நினைக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எதுவுமே பார்க்க வேணாம், அவரை பாவம் என்ன பார்த்தா மாதிரியே இருக்கு, என்ன பார்த்தா மாதிரியே இருக்காருன்னா மண்ணை பார்த்து நடக்கிற கிருஷ்ணமூர்த்தி, பொண்ணை பார்த்து நடக்கிற கதையா போயிடுச்சு. அவர் பாவம் பிரஷரை போட்டு அவரை கெடுக்கிறீங்க. நல்லா இப்பதான் விளையாட்டு இருக்காரு, ஒன்னும் சொல்ல தேவையில்லை. சிஎஸ்கே நீங்க சொன்ன மாதிரி நாலேஜபிள் சென்னை கிரௌடு சிஎஸ்கேக்கு போனாலும் ஃபைனல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லாட் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் டெல்லி. உண்மையிலே டிசி வின் பண்ணணும் அப்படின்னு. அது சென்னை, ஏன்னா இப்ப நீங்க அது ஒரு ஆசை தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் நம்ம ஆள், நீங்க வேற இருக்கீங்க. நம்ம நாரதகான சபால ஆடிட்டு இருந்த ஆளு லோக்சபா லொகேஷன்ல போய் எல்லாம் ஆடுறீங்க அந்த டீமுக்கு. அந்த ஒரு அதெல்லாம் ஒண்ணு இருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நாயகன் படத்துல கூட பாத்தீங்கன்னா சென்னை மக்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க, கமலுக்கு அடுத்தது பிடிச்சது டெல்லி கணேஷ் தான் கேரக்டர். நமக்கு வந்து என்னைக்குமே ஒரு டெஃபினட்டா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதனால இந்த வருஷம் சிஎஸ்கே டிசி போவோம், அங்க போய் பாத்துப்போம் என்ன பண்றதுன்னு. ஃபைனல்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து அங்க போனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் நல்ல தீர்ப்பா பார்த்து ஒண்ணு வழங்கிடலாம். தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இது பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்ப வந்து நீங்க பிக் பண்ண வேண்டியதான் வந்து உங்களுக்கு ஒரு ரைடரோட ஒரு தியரம் கொடுக்க போறானா. எப்படின்னா யூ ஹேவ் டு பிக் ஒன் ஆல் டைம் ஃபேவரட் சிஎஸ்கே பிளேயர். ஆனா தோனி பிக் பண்ணக்கூடாது, அனில் அல்லான்ட்டீங்களா? பட் சரி, இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா புது பிளேயர்ஸ் கிருஷ்ணப்பா கௌதம், அவர் வந்து நான் இப்பதான் அவரோட வீடியோஸ் எல்லாம் பெருசா பார்த்தது இல்ல. பட் இப்ப லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி ஒரு வெறி ஏத்துறதுக்காக ஐபிஎல் வருதுன்னு சிஎஸ்கே சேனல்ல வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். முந்தா நேத்து பார்த்தா அந்த இந்த படத்துல வருமே, அது என்ன படம், அது நரம்பெல்லாம் வருமே, அப்படியே இருக்கு நாகார்ஜுன் அப்படியே பொட்டச்சின்னு வருமே. என்ன படம்? ஐயோ நீ கூட சினிமால எனக்கு எடுத்து கொடுக்குற. அதுக்கப்புறம் இன்னொரு யாரோ புது பிளேயர் பகத் வர்மா அப்படின்னு வந்திருக்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா பகத் வர்மா எல்லாம் பிளேன் 11குள்ளேயே வருமானு தெரியாது நமக்கு. அதனால அவரு தான் யங்கஸ்ட் பிளேயர் வேறையும் இந்த வாட்டி. அதுக்கு அவரு வராததுனால அடுத்த இடத்துல இருக்கிற நம்ம நீங்க சொன்ன மாதிரி கடைக்குட்டி சங்கரன், சாம் கரன் தான் இப்ப செம்ம டெரிஃபிக் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த ஃபேவரட்டஸ்ட் பிளேயர்ஸ். லாங் டேர்ம் ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கேவோட இருப்பாரு. பட் நீங்க தலை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. பட் என்ன இருந்தாலும் அது தலை இல்லாம சிஎஸ்கே இல்ல, அது அந்த ஒரு எமோஷன் கிடையாது. வழக்கமா சொல்லுவாங்கல்ல தலை இருந்தா வால் ஆடக்கூடாதுன்னு. பட் நம்ம தலை வாலையும் ஆட வச்சு அழகு பார்ப்பாரு. ஏன்னா எல்லா மேட்ச்லயும் டெய்ல் எண்ட் வரைக்கும் போய் டெய்ல் எண்டர்ஸோட தான் ஆடுறாரு. சோ அந்த வாலையும் ஆட விட்டு அழகு பாக்குறதுனா நம்ம தலை தான். சோ தலையை சொல்லாம இருக்க முடியாது. சங்கரனை வச்சுப்போம், அடுத்தது தலையும் வச்சுப்போம் ப்ளீஸ். ஜிகே நீங்க வயசானாலும் சிங்கம் தான். கரெக்ட்.
பேசவே கூடாது. சிங்கம் என்னைக்கும் காட்டுல சிங்கம் தான், எவ்வளவு வயசானாலும். இங்க ஏதோ நீ சொன்னதை பார்த்தா நீ இங்க இது வரைக்கும் வந்துருச்சு, ஆனா வெளியில வரல. அப்புறமா உன்னை தனியா நான் சந்திச்சுக்கிறேன். சரி, இந்த வருஷம் ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் சிஎஸ்கே கொடுக்குறோம்னா என்ன கொடுப்பீங்க ஜிகே? ஒன்னே ஒண்ணு என்ன சொல்லணும்னா, சம்மரி ஃபார் சிஎஸ்கே, போன வருஷம் சிஎஸ்கே வந்து உண்மையிலேயே ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம் மாதிரி இருந்தது. எப்படி இருந்த சிஎஸ்கே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் லாஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கேவோட பாஷாவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி தான். எல்லாரும் எங்களை லேம்ப் போஸ்ட்ல கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க. பட் இந்த வாட்டி வி வில் டெஃபினெட்லி கம் பேக். அதுவும் பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்க எடுத்திருக்க. ஹரி நிஷாந்த் நம்ம ஊட்டியில குழுன்னு பிறந்த பிளேயர் கரெக்டா கேப்டன் கூல் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஹரி நிஷாந்த் ஆக்ஷன்ல பாருங்க, ஹரி நிஷாந்த், ஹரிசங்கர் ரெட்டி, நம்ம பகத் வர்மா டீம் 11ல வருமோ இல்லையோ, ஆனா அவர்லாம் இருக்காரு. அந்த மாதிரி பிளேயர்ஸும் எடுத்திருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புஜாரா, மொயின் அலி, ராபின் உத்தப்பா, இந்த மாதிரியும் எடுத்திருக்கோம். இந்த முதல்வன் படத்துல வந்து அர்ஜுன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு துறைக்கும் 2 மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அனுபவம் நியமிப்பாரு. ஒரு முதியவர், ஒரு இளையவர், ஆற்றலும் வேகமும் கொண்ட இளைஞர் ஒருத்தர். அந்த மாதிரி செம காம்பினேஷன்ல ஒரு யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வரோம். அதனால வந்து நம்ம எல்லாரும், சங்கரன் ஃபார்ம்ல இருக்காரு, அப்புறம் நம்ம மொயின் அலிபாபா பாயும் ஃபார்ம்ல இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம ஷார் தூல் டக்கர், அவரு தூல் டக்கர் ஃபார்ம்ல இருக்காரு. சோ அந்த போன வருஷம் வரைக்கும் சிஎஸ்கே இஸ் ஓல்டு, சிஎஸ்கே இஸ் ஓல்டு அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் ஓல்டு சிஎஸ்கே இஸ் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாட்டி அடி அடி நடிக்கிறோம். பாத்துக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். அவர் சொன்ன ஜோக்குக்கு தான் சிரிச்சேன். ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ஒரு குடும்பம் ஒரு கதமும் நிறைய தடவை பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்தாரு. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாஷா படத்துல கம்பத்துல கட்டி வச்சு அடிச்ச மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அந்த கம்பத்துல கட்டி அடிச்சதுன்னு ஆனந்த்ராஜ் தான். ஆனா ரஜினி பழி வாங்கினது ரகுவரனை எண்டுல. கரெக்ட் தானே சொல்றது? ஆனந்த்ராஜையும் அடிப்பாரு. ஆனா நடுவுல இன்டர்வல்ல எப்ப அவர் பாஷாவை உருவெடுத்தாருன்னா அன்வர் செத்ததுக்கு அப்புறம் தான். இப்ப அன்வர் யாருங்கிறதா என் கேள்வி. அன்வர் யாருங்கிறத மக்களே டிசைட் பண்ணிட்டோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு இன்னையோட ஷோ நிறைவே கொண்டு வரேன். ஜிகே வேற மாதிரி கலக்கிட்டீங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஷோ. ஹோப் யூ என்ஜாய் திஸ் எபிசோட் ஆஃப் மம்மி ரிட்டர்ன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. தேங்க்ஸ் ஜிகே, தேங்க்ஸ் பீடா. சர வெட்டுறது என்ன சொல்றீங்க? இப்படி இருக்கணும்.